ஓம் திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது. இன்று பராபவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரிதம் மேஷ மாதம் வளர்பிறை நவமி திதி சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் இவை ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது இந்த உலகத்திலே எத்தனையோ குடும்பத்திலே பலருக்கும் பலவிதமான நோய்கள் காரணமாக, அது சிறு நோயோ பெரும் நோயோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது. காரணம், நமது ஆன்மீகத்தை முழுமையாக கடைப்பிடிக்காத ஒன்றும், பெரியோர் சொல்லை மறந்துவிட்ட ஒன்றும், எந்தெந்த நாளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியத்துவத்தையும் தட்டி கடித்த ஒரு தவறுதான் இப்படி நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றிற்கும் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சர்க்குருமாறு அந்த குருவருள் உண்டு. நீங்கள் வணங்கும் கும்பிடும் தெய்வங்களும் உதவி செய்யும். இன்று ஆண்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து உடல் முழுவதும் குளிப்பது மிக மிக நல்லது. மேலும் இன்று மருத்துவ சக்திகள் நிறைந்த, குறிப்பாக ஆயில்ய நட்சத்திர ஸ்தலங்களில் தேவன்குடி என்கின்ற கும்பகோணம் அருகில் உள்ள அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி சமேத கர்க்கடக ஈஸ்வரர் சிவாலயத்தை வணங்கி இன்று ருத்ராபிஷேகங்கள் இறைவனுக்கு அம்பாளுக்கெல்லாம் அபிஷேகம் செய்து, அம்பாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் கரும்பு சாரால் அபிஷேகம் செய்வது மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை தத்தியன்னம், தயிர் சாதம், இப்படி பானகம், நீர்மோர், கரும்புசார் இவைகளை எல்லாம் நிறைய அளவுக்களவு அதிகமாக பல பேர் ஒன்றாக சேர்ந்து தானம் கொடுப்பதும், வறியவர்களுக்கு உதவுவதும், குடை, புதிய செருப்பு, காலணி இவைகளை நிறைய கொடுப்பதும், படுத்து உறங்குவதற்கே தங்குவதற்கே இடமில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் ஊர்களிலே, கிராமங்களிலே, உங்களது இடங்களிலே பாதுகாப்பான முறையிலே அவைகள் அருந்தும் அளவுக்கு சிறிய சிறிய நீர்த்தொட்டிகள் அமைப்பதும், உங்களது இல்லத்திலே பல இடங்களிலே பறவைகள் வந்து நீர் அருந்தும் வண்ணம் மண் பாத்திரங்களிலே நீர் வைப்பதும். ஏன் என்று கேட்டால், மற்ற பாத்திரங்களில் உள்ள நீரானது வெகு விரைவாக சூடாகிவிடும். ஆகையினால் மண் பாத்திரங்களிலே நீர் வைப்பதும், பறவைகளுக்கு உணவிடுவதும், நல்ல சத்துள்ள மாத்திரைகளை, டானிக்குகளை சிறு சிறு கிண்ணங்களில் ஊற்றி வைப்பதும், அவைகள் கண்டிப்பாக எடுத்து செல்லும். அது தனது குலத்திற்கோ, அது ஒரு சித்தனாகவோ யாரோ வந்து ஒருவருக்கு அப்படிப்பட்ட தேவையான மாத்திரைகளை மட்டும் எடுத்து செல்கின்ற காட்சியை நமது அடியார்கள் பார்த்து வருகின்றார்கள், நமது குரு சொல்படி. அப்படி நீங்கள் தான தர்மத்தை செய்து, இப்படி காருண்ய உதவிகளை செய்து வந்தால், நாம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் நம்மை இறைவன் காவந்து செய்வார். மேலும் ஒவ்வொரு நாளும் அருகில் உள்ள சிறு ஆலயம் மற்றும் ஆலய தீர்த்த குளங்களிலே தீர்த்த வளம் கண்டிப்பாக வர வேண்டும். அது உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் அந்த நீர்நிலைகளில் உள்ள தேவதைகளின் முழுமையான ஆட்சிகளையும் கண்டிப்பாக பெறலாம். இது எளிமையான, மிகவும் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. வேதாரண்ய ஆலயத்தினுடைய தீர்த்த குளத்திலே இப்பொழுது பல அடியார்கள் தீர்த்தவளம் வருகின்றார்கள். கும்பகோணம் மகாமக குளம், மன்னார்குடி ஹரித்ரா நதி, திருவாரூர் கமலாலயம், இப்படி பல பெயர் சொல்லுகின்ற, உதாரணமாக கபாலீஸ்வரர் சென்னை ஆலயத்தில் பெரிய பிரம்மாண்டமான குளம், இப்படி பல நீர்நிலைகளில் உள்ள குளத்தை சுற்றி 3 முறை 16 முறை வலம் வருவதால் அளவற்ற வியாதிகள், நோய்கள் தீர்ந்து அளவற்ற புண்ணிய சக்திகள் கிடைக்கும். இன்று எத்தனையோ பேருக்கு கண் திருஷ்டி இல்லாத குடும்பமே இல்லை. கண் திருஷ்டி என்றால்
பார்வை என்பதுதான் தமிழ் பொருள். அது பொறாமை எண்ணங்கள், போட்டி, ஒருவர் பகை, வீட்டிலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே தாறுமாறான வாக்கு சண்டை இப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல நிலைகளை நாம் பார்த்திருப்பதற்கு காரணம், யாரும் பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு அணியாமல் இருந்தால் இப்படி வராது. மேலும் பெண்கள் வைக்கின்ற சிறு அளவு கடுகளவு கண்ணுக்கே தெரியாத பொட்டை நெற்றில் வைத்து கொள்வதும் தாயும் அப்படித்தான் செய்கின்றார்கள். அதனால் வந்த வேதனை இப்பொழுது கூட நீங்கள் நினைத்தால் குங்குமம் போட்டு ஒரு சிறிய துளியோண்டு உள்ளே சந்தன ஜலத்தால் நீரால் ஒரு பொட்டு வைத்து நல்ல மங்களமான குங்குமத்தை இடுவதுதான் சிறப்பு. மற்றும் இன்று அஷ்டவீரட்டான தலங்களிலே ஒன்றான வழுவூர் கஜசம்கார மூர்த்தியை தரிசிப்பதும், அருமருந்து நாயகி, அபூர்வ நாயகி மற்றும் வைத்தியநாத கோயில்கள் எத்தனையோ சீர்காழியை சுற்றி 5 வைத்தியநாத பெரும் ஸ்தலங்கள் இருக்கின்றது. இப்படி குருவாயூரில் உள்ள நெல்லுவாய்ப்புறத்தில் உள்ள தன்வந்திரி மூர்த்தி வரப்பிரசாதி என்று நமது வாத்தியார் சொல்வார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திலும் இப்படி தன்வந்திரி மூர்த்தி இருக்கிறார். இப்படி மருந்தீஸ்வரர், வைத்தியநாதாஷ்டகம், திரையம்பகம் யஜாமகே என்கின்ற மந்திரங்களை சொல்வதும், நவக்கிரக ஹோமங்கள் சாந்திகள் செய்வதும் நல்ல வளமான வாழ்க்கைக்கு உதவி செய்யும். இன்று செய்கின்ற பரிகாரங்கள் பல கோடியாக பெருகி எத்தனையோ காரிய தடைகள், படிப்பு, வேலைவாய்ப்பு, உயர் படிப்பு கல்விக்கு விண்ணப்பம் அப்ளிகேஷன் போட்டவர்களுக்கு நல்ல செய்தி கிடைப்பதும், மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த நிலை கொடுப்பதும் பெற்றோர்கள் செய்கின்ற, மாதா பிதா செய்கின்ற புண்ணியமோ பாவமும் குழந்தைகள் மக்கள் தலைமையிலே என்று சொல்வார்கள். பெரியவர்கள் செய்து சிறியவர்களும் செய்ய வைக்க வேண்டும். அடிக்கடி நமக்கு அருகில் உள்ள இடங்களிலே, பள்ளிகளிலே, ஆலயங்களிலே தெய்வீக புத்தகங்களை இலவசமாக பலருக்கு கொடுப்பதும், எழுத முடியாத வசதியற்ற ஏழைகளுக்கு எழுதுவதற்கு படிப்பதற்கு உதவி செய்வதும், துணிமணி இல்லாதவர்களுக்கு நல்ல புத்தாடைகளை தானம் கொடுப்பதும், தானம் தர்மம் வயிறார காலை நேரத்திலே உணவிடுவதும், ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கோடைக்காலம் முடியும் வரை ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலும் கண்டிப்பாக குளிர்ச்சியான பானைகளில், மண் பானைகளில் வைக்கப்பட்ட நீரை கொடுத்து கொண்டிருப்பதும், அளவற்ற நல்ல பலன்களை தரும் பணமிட்டை விசிறி வாங்கி கொடுப்பது, அளவற்ற தான தர்மங்களை செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ ஒரு விசிறியில் சம்பாதிக்கலாம். அப்படி புண்ணியங்களை சம்பாதிக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவது, இன்று 3 முறை கிரிவலம் வருவதும், முடிந்தால் ஒரு முறையாவது வர வேண்டும். இப்படி அண்ணாமலையில் பல தரிசனங்களை பார்த்து உங்களது குருவிற்கு தான தர்மத்தினுடைய பலன்களை அப்படியே அர்ப்பணம் செய்யுங்கள். எல்லோரும் இப்பொழுதெல்லாம் பிள்ளை ஜாதகம், பொன் ஜாதகத்தை தூக்கிட்டு அலைகிறாங்க. கல்யாணத்துக்கு நாள் வந்து விட்டது, வருஷம் பிறந்து விட்டது, சித்திரை வந்து விட்டது, வைகாசியில் கல்யாணம். இப்படி திருமணத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்ற, திருமணம் வயதை தொட்டு தாண்டு அது நடக்காமல் தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள், தாய் தந்தை ஏற்படும் வேதனையிலிருந்து வெளிவருவதற்கு இன்று சாந்தி பரிகார ஹோமங்கள் மற்றும் உங்களது குலதெய்வ வழிபாடு முறைகள், குல வழிபாடை முறைப்படி செய்வதும் அளவற்ற புண்ணியத்தை தரும். இதை பற்றி நமது ஆன்மீக புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழை நீங்கள் யாரெல்லாம் வாங்கி படிக்கின்றீர்களோ மிக மிக அருமையான எளிமையான விளக்கமாக 37 வருடமாக 38 வருடமாக கொடுத்து வருகின்றோம். அதுதான் இன்று பல உயர்நிலையில் இருக்கின்ற விஷயம் தெரிந்த ஜோதிடர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். மிக வரவேற்கத்தக்கது. இப்படி 4 பேரை பார்க்கின்றவர்களெல்லாம் நல்ல விதமான இறைவனை வேண்டி நல்வழி காட்டி பல ஆலயங்களுக்கு சென்று வருவதும், ஒரு அதிசயமான புதையல்கள் சில பேருக்கு கொடுப்பாங்களே, பெரியோர்கள் வைத்து சென்றது, அவையெல்லாம் வெளிப்பட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் தீர முடியாத எத்தனையோ மனக்கவலையுடன் இருக்கின்றவர்கள் திருவையாறு அருகில் உள்ள கடகடப்பை என்கின்ற பெரிய கிராமம். இங்கே நாம் சொல்லுகின்றது 2 நாட்கள் முன்பாக பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டு கட்டுமானம் ஆரம்பிக்க நிலையில் உள்ள
கடகடப்பை ஸ்ரீ ஆனந்தவல்லி ஸ்ரீ ராஜேந்திரர் என்கின்ற அற்புதமான வைத்திய சக்தி வாய்ந்த சூரிய பகவானுக்கே ஏற்பட்ட பெரும் தொற்று நோயிலிருந்து சூரிய பகவான் விடுவிக்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்த அந்த கடகடப்பை ஆலயத்திற்கு கட்டுமான உதவிக்கு யாரெல்லாம் பொருள் உதவி, காணிக்கைகள் கொடுப்பதும், அன்னதானம் செய்வதும், வைத்தியநாத அஷ்டகம் ஓதுவதும், நல்ல ஒரு தலைமையிலே குரு தரமிலே முற்றோதல் வாசித்து முடிக்கும் போதோ அந்த நேரத்திலே தானம் தர்மத்துடன் அன்னதானத்துடன் அந்த முற்றோதல் நிறைவு பெற வேண்டும். ஏதோ படித்தோம் எனக்கென்ன என்று போய்விடுகிறார்கள். அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முடித்துவிட்டு நாம் உணவு ஏற்க செல்கின்றோம், சாப்பிட செல்கின்றோம். அதுபோல் எத்தனையோ பேர் வருவார்கள். அவர்களுக்கு அன்னதானம், பசியார வயிறார உணவு இடுவதே சிறந்த வழியா. இது கலியுகத்திலே அன்னமய கோஷம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் அன்னம் பிரம்மே திவ்யஜானாது. ஆகையினால் இன்று உள்ள சனிக்கிழமை போல ஆயில்யம் சனிக்கிழமை வளர்பிறை நவமி சேர்ந்து வருவது மிக மிக கடினம். ஆகையால் நீங்கள் நிறைய தான தர்மங்கள், மருத்துவ உதவி அற்ற ஏழைகளுக்கு மருந்து, குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு தேவையான, குழந்தை பெற்றவர்களுக்கு, ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் அளவற்ற புண்ணியத்தை தேடி உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. குருவர்களால் எங்களது குரு சொன்னதை, சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னதை ஏதோ அதை பல விட்டு ஒரு துளி உங்களுக்கு கொடுக்கின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளர் அருணாச்சலா.